லைஃப் லென்ஸ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த சேனலின் பெயர் பொதுவாக இருப்பதால் பலதரப்பட்ட நல்ல விஷயங்களை காணொலியாக கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு காணொலியிலும் அனுபவ பாடங்கள் என்ற தலைப்பில் பல நல்ல விஷயங்கள் உங்களை வந்தடையும். என்னதான் எழுத்து வடிவிலும் ஒலி வடிவிலும் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதன் பலன்களை அனுபவத்தில் உணர்ந்து உங்களிடம் கூறினால் யாவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சேனலின் இரண்டாவது காணொளியில் போர் நிறுத்த அறைகூவலை நாம் விடுத்த இந்நேரத்தில் மேற்காசியாவில் ஓரளவுக்கு அமைதி திரும்பி உலக நாடுகள் சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது வரவேற்கத்தக்கது. நாங்கள் சேனலின் முதல் 2 காணொளிகளை பார்க்க போகும் அன்பு உள்ளங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தவறாமல் தெரிவியுங்கள். மறக்காமல் சேனலை பார்த்து முடிந்தவுடன் காணொளிகளை லைக் செய்து ஏனைய பலருக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டுகிறோம். நன்றி. காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். ஓம் நமச்சிவாய. ஹர் மகாதேவ். இது புனித தலங்களுக்கு மக்கள் யாத்திரையாக போகக்கூடிய சீசன். கைலாஷ் மானசரோவர், சார்தாம், அமர்நாத் யாத்ரா இதுக்கெல்லாம் போக வேண்டிய சீசன். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கைலாஷ் மானசரோவர். கைலாஷ் மானசரோவர் என்பது இந்துக்களுக்கு மாத்திரமல்ல, புத்தர்களுக்கும் ஜைனீஸுக்கும் ஒரு புனித தலம். அந்த கைலாய மலை என்பது திபேத்தில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 அடி உயரத்துல அந்த கைலாஷ் அமைந்திருக்கிறது. அதை ஒட்டி மானசரோவர் என்கிற ஏரி ஒன்று இருக்கிறது. கைலாஷ் மானசரோவர் அப்படின்னா திபேத்தில் இருக்கிறதுனால சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால நீங்க எப்படி போனாலும் சைனாவோட விசா வாங்காம போக முடியாது. அந்த கைலாஷ் மலைய சுத்தி வரதுக்கு பேரு பரிக்கிரமா அப்படின்னு பேரு. அந்த பரிக்கிரமாங்கிறது கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர். இந்த 53 கிலோமீட்டரை நீங்க 3 நாள்ல சுத்தி வரணும். முதல் நாள் ஓரளவுக்கு கடினமா இருக்கும், 2வது நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், 3வது நாள் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல புனித யாத்திரை செல்பவர்கள், கைலாஷ் மானசரோவருக்கு புனித யாத்திரை செல்பவர்கள் அந்த பரிக்கிரமா போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதனால அந்த பரிக்கிரமாக போறதுக்கு உடம்புல தெம்பும், உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அந்த கிளைமேட்டை தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கணும். அப்பதான் அந்த பரிக்கிரமா போக முடியும். அப்படி பரிக்கிரமா போக முடியாதவர்கள் மானசரோவர் ஏரிக்கு போயிட்டு அங்க சில சடங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு நேர வந்தீங்கன்னாக்கா ஒரு 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா யமத்வார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த யமத்வார்ல இருந்து தான் அந்த பரிக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். பிரச்சனை என்னன்னாக்க கைலாஷ் மானசரோவரும் சரி, கைலாஷ் மலையை சுத்தி வர பரிக்கிரமாவும் சரி, கிளைமேட்டுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். உங்களுக்கு பனி பெய்யும், மழை வரும், ஆக்சிஜன் கிட்டத்தட்ட 30% வந்துடும். அதனால லங்ஸ்ல கோளாறு இருக்கிறவங்க, உடல் வலிமை இல்லாதவர்கள், மன வலிமை இல்லாதவர்கள், இவர்கள்லாம் அந்த கைலாஷ் பரிக்கிரமாக்கு போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த திபேத்தியர்கள் அந்த கைலாஷ் மலைய புத்தர் சமயம் ஏத்துக்கொண்டதுனால அதை பரிக்கிரமா பண்ணுவாங்க. அவங்க எப்படி பரிக்கிரமா பண்ணுவாங்கன்னா அந்த யமத்வார்ல ஆரம்பிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி விட்ட இடத்துல இருந்து இன்னொரு நமஸ்காரம் பண்ணி இப்படி 53 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 25 நாள்ல கவர் பண்ணுவாங்க. இது திபேத்தியர்களோட உடல் வலிமை, மன வலிமை எல்லாத்தையும் காட்டும். அவங்க அங்கேயே வசிக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனால் நம் இந்தியாவிலிருந்து போகக்கூடியவர்கள் பல பேர் அதனுடைய தீவிரம் தெரியாம பரிக்கிரமா சென்று விட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள். அதனால யாராவது கைலாஷ் மானசரோவர் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க 50-55 வயசு வரைக்கும் கொஞ்சம் தைரியமா போகலாம். இப்ப கவர்மெண்டே 70 வயசு வரைக்கும் போகலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கைலாஷ் மானசரோவருக்கு அந்த ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 55 வயசு வரைக்கும் போகலாம். ஏன்னா இந்த குளிர், பனிப்பொழிவு, மழை இது எல்லாமே அங்க இருக்கும். எப்ப வரும் எப்ப வராதுன்னு சொல்லவே முடியாது உங்களால. அவ்வளவு ஒரு கடினமான விஷயம். எப்பொழுதுமே கடவுளை அடைவதற்கு நம்ம ஒரு கடினமான உழைப்பு தேவை, கடுமையான முயற்சி தேவை. அதனால நிறைய இந்துக்கள் உலகம் பூராவில் இருந்தும் இந்த கைலாஷ் மானசரோவருக்கு வராங்க. இந்த கைலாஷ் மானசரோவரை பொறுத்தவரை மானசரோவர் என்பது ஒரு நல்ல நீர் ஏரி. அதனுடைய சுற்றுவட்டம் வெளிப்பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல, உள்பக்கம்
இன்சைடு கோரான்னு சொல்லுவாங்க. அதனுடைய சுற்றளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர். அதையும் பரிக்கிரமா பண்ணி வரலாம். பரிக்கிரமா அது யார் வேணாலும் போகலாம். வண்டி ஈவன் ஜீப்ல கூட போகலாம். அதுக்கு உண்டான வசதி எல்லாம் இருக்கு. இந்த கைலாஷ் மானசரோவர் என்கின்ற இடம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். அந்த கஷ்டப்பட்டு போகும்போது அங்க இருக்கிற சில நடைமுறைகள்லாம் நீங்க கடைபிடித்து ரொம்ப உடல் வலிமையோட மன வலிமையோட போய் அந்த கைலாசநாதரை நீங்க தரிசனம் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கைலாஷ் மலை போவதற்கு நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்பதான் நீங்க அங்க போக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா யாரும் டிராவல் ஏஜென்சி இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட. அதனால கைலாஷ் மானசரோவர் போறவங்க தயவு செய்து அதற்கு உண்டான உடல் வலிமை மன வலிமை எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதான்னு பார்த்துட்டு தான் அங்க போகணும். போறதுக்கு ஐ திங்க் நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெப்சைட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி டெல்லிக்கு போய் உங்கள் உடல் வலிமை மன வலிமை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுறதுல நிறையா பேர் இருந்தாங்கனாக்கா அதில் குலுக்கல் சீட்டு முறையில் உங்களை தேர்ந்தெடுத்து கைலாஷ் மானசரோவருக்கு அனுப்புவாங்க. பேட்சா அனுப்புவாங்க. அந்த பேட்சா அனுப்புற போது எல்லா விஷயங்களும் அவங்க கவனிச்சுப்பாங்க. இப்ப இன்றைய சூழ்நிலையில் அது ஒரு 2 லட்சம் ரூபாய் பக்கம் ஆகுன்றாங்க அதுக்கு செலவு. ஆனா அவங்க வந்து பேட்சா கூப்பிட்டு போவாங்க. அவங்க வந்து அங்க போற வரைக்கும் they will take care of you. இது மூலமா போறது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா சைனீஸ் குரூப் விசாலாம் கவர்மெண்ட்டே எடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் கைலாஷ் மானசரோவர் போகணும் என்று நினைப்பவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவையா யோசனை பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகணும். அதை வந்து நீங்க மனசுல வச்சுங்க. அந்த ரூட் எல்லாம் நீங்க ஒரு வெப்சைட்ல போனாலே அந்த ரூட் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதை எப்படி ரீச் பண்றதுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரையை மேற்கொண்டு இப்பொழுது சென்று கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் கைலாசநாதன் நல்ல அருள் புரிவார் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். கைலாஷ் மானசரோவர் நீங்க போனோம் அப்படின்னாக்க முன்ன காலத்துல நான் சொல்றது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி எல்லாம் 2 ரூட் தான் இருந்தது. ஒன்னு வந்து நேபாள் வயா காட்மாண்டு, இல்லைன்னா நீங்க போக வேண்டியது பித்தோராகர்னு ஒரு இடம் இருக்கு உத்தராகண்ட்ல. அந்த இடத்துல இருந்து ரோடு சில பக்கம் இருக்கும், சில பக்கம் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகணும். அதெல்லாம் போய் லிப்புலேக் பாஸ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த ரீச் பண்ணி அதுலேயும் ட்ரெக் பண்ணி அந்த மெயின் ரோட்ல போய் சைனாவோட விசா வாங்கிட்டு உள்ள போகணும். இதுதான் நடைமுறையில் இருந்தது முன்னாடி எல்லாம். ஆனால் ஒவ்வொரு ரூட்டும் நான் எப்படி நீங்க உங்களுக்கு கவர் பண்ணுங்கிறத சொல்றேன் உங்களுக்கு. ஆனால் இன்றைய தேதியில் மொத்தம் 3 ரூட் இருக்கு. நீங்க வந்து உத்தராகண்ட் பித்தோராகர் வழியா போகலாம், நீங்க நேபாள் போய் போகலாம், இல்லைன்னா சிக்கிம் நாத்துலா பாஸ் வழியா போகலாம். நாத்துலா பாஸ் வழியா போறது வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். அதுவும் இந்தியன் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி உங்களை பேட்ச்ல நீங்க செலக்ட் ஆனாதான் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். நேபாள்ல இருந்து போனீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 960 கிலோமீட்டர். இந்த லிப்புலேக் பாஸ் பித்தோராகர் வழியா நீங்க போனீங்கன்னாக்க நீங்க போக வேண்டிய தூரம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். இதுல ரொம்ப கஷ்டமான ரூட் எது அப்படின்னாக்க பித்தோராகர் வழியா போற ரூட்டு தான் ரொம்ப 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 கஷ்டமான ரூட். பக்கத்திலேயே நீங்க போயிட்டே இருக்கும்போது சைட்ல காளி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் வரும். அந்த காளி ரிவர் கூடவே நீங்க நடந்து போனீங்கன்னாக்க லிப்புலேக் பாஸ் போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 9 நாள் ஆகும். அதுக்கப்புறம் லிப்புலேக் பாஸை கடந்து போனீங்கன்னாக்கா அது ஒரு 2 நாள். நீங்க கைலாஷ் மானசரோவர் பாஸ் திரும்பி வர்றது கிட்டத்தட்ட 25 நாள் ஆகும். நம்ம தமிழ் நடிகர் வில்லன் நடிகர் நம்பியார், மதிப்பிற்குரிய டாக்டர் சுப்பிரமணிய சாமி, இன்னும் பலர் வந்து அந்த ரூட்ல போயிருக்காங்க. அந்த ரூட் ரொம்ப கடினமான ரூட். அந்த ரூட்ல இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பித்தோராகர்ல இருந்து இந்த லிப்புலேக் பாஸை கடந்து ஒரு ரோடு ப்ராஜெக்ட் ஒன்று ஆயிட்டு இருக்கு. அந்த ரோடு கம்ப்ளீட் ஆனாக்க சைனீஸ் கவர்மெண்டோட பேசிட்டு இருக்காங்க. புனித தலம் போறதுக்கு விசாவை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2027 2028 அது நடக்கலாம். டெல்லியில நீங்க கார் எடுத்தீங்கன்னாக்க நேர மானசரோவர் போறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆகுங்கிறது வந்து 2027 2028 தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் இப்ப நிறைய பேர் அந்த லிப்புலேக் பாஸ் வழியா பித்தோராகர் வழியா போறது வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதனால அந்த பித்தோராகர்லேருந்து மானசரோவருக்கு ரோடு போட்டாங்கன்னாக்க ரொம்ப வசதியா கைலாஷ் மானசரோவருக்கு போயிட்டு வரலாம். அந்த ப்ராஜெக்ட் இப்பதான் ஆயிட்டு. காலாபானிங்கிற இடத்த நீங்க கடந்து போகணும். ரொம்ப 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 கஷ்டமான ரூட் அது. அந்த ரூட்ல தான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. 2வது ரூட் வயா நேபாள் காட்மாண்டு போனீங்கன்னாக்க நேபாள்லயோ காட்மாண்டுலயோ இல்லையே அங்க சைனீஸ் எம்பசி வர வழியில் இருக்கிற இடத்துலயோ நீங்க விசா எடுக்கணும்.
குரூப் விசா எடுக்கணும். குரூப் விசா எடுக்கணுங்கிற காரணத்தினாலேயே நேபாள் வழியா போறவங்க எல்லாருமே டிராவல் ஏஜென்ட் வழியாகத்தான் போகணும். அதுவே இன்றைய தேதியில கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 2.5 லட்சம் ரூபா செலவாகுது. அங்க போனீங்கன்னாக்க பஸ்லயோ லேண்ட் ரோவர் ஜீப்லயோ உங்களை அங்கேருந்து கூட்டு போவாங்க. குரூப் விசா மாத்திரம்தான் சைனீஸ் எம்பசி அலோவ் பண்ணுவாங்க. அதை நீங்க தயவு பண்ணி புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலா அங்க போக முடியாது. பல காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் திரும்பி வராமல் போயிடுவாங்க. நடுப்புற ஏதாவது டெத் ஆச்சுன்னாக்க அவங்கள யார் பார்த்துக்கிறது, அவங்கள எப்படி அடக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக குரூப் விசா தான் அலோவ் பண்ணுறாங்க. இரண்டாவது விஷயம், சைனீஸ் எம்பசி வழியாக போகும்போது நீங்கள் என்னதான் நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனாலும் இந்த விசா இஷ்யூ பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஒரு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கா, மூச்சு பயிற்சி எல்லாம் கரெக்டாக எடுத்திருக்கீங்களா, ஆஸ்மா இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன், திருப்பி அனுப்பிச்சிருவாங்க உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்கே போனீங்கன்னாக்க குரூப் விசா வாங்கிட்டு ஒரு 15 பேரோ 20 பேரோ நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து மானசரோவர் கைலாஷ் மானசரோவர் போயிட்டு வரலாம். அதில் டிராவல் ஏஜென்ட்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, பரிக்கிரமா ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு உடல் பலமும் மனபலமும் இருந்தாக்க உங்களால் அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்லாம் தாங்க முடியும் அப்படின்னாக்க உங்களை இந்த பரிக்கிரமாக அலோவ் பண்ணுவாங்க. அவங்க பரிக்கிரமா போயிட்டு வர வரைக்கும் மற்றவங்கள்லாம் ஹோட்டலில் வெயிட் பண்ணணும். அது நேபாள் காட்மாண்டு வழியாக போகிற ரூட். இன்னொரு ரூட் இருக்கு. அந்த ரூட் சிக்கிம்ல இருக்கிற நாத்துலா பாஸ். அதுலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரூட்டில் போகிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணினாகத்தான் போக முடியும். ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும், நல்ல ரூட் அப்படின்றாங்க. அந்த ரூட்டுமே என்ன ஆகுன்னா கடைசியில் அந்த லிபுலேக் பாஸ் பக்கத்தில் போய் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் மானசரோவர் போகும். இந்த 2 ரூட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னாக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெல்லிக்கு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து உங்களால் தாங்க முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதை பேட்ச் எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னாக்கா குலுக்கல் முறையில் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் அந்த 2 ரூட்லையும் போகிறதுக்கு உண்டான வழி. இன்னொரு ரூட் இருக்கு, அது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. லே லடாக் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. லே லடாக் வழியா கிட்டத்தட்ட 630 கிலோமீட்டர் தான் போகணும். அந்த லே வழியா போற ரூட்டை ஓபன் பண்ணி விடுங்கன்னு டாக்டர் சுப்பிரமணிய சாமி ரொம்ப ட்ரை பண்ணாரு. கடைசி வரைக்கும் சைனா அந்த ரூட்டை ஓபன் பண்ணல. பண்ணாததுக்கு காரணம், அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் போகுது அங்க. அது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். அதனால நாங்க ஓபன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இதுதான் 4 ரூட். இந்த 4 ரூட்டை தான் நீங்க கைலாஷ் மானசரோவர் போயிட்டு வர முடியும். இன்றைய தேதியில் எந்த ரூட்ல நீங்க போனாலும், லே லடாக் தவிர எந்த ரூட்ல போனாலும் உங்களுக்கு செலவு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் பக்கம் வரும். நீங்க இண்டிவிஜுவல் விசா எடுத்து நான் பைக்கில் போறேன், ஜீப் எடுத்துட்டு போறேங்கிறதெல்லாம் நடக்காது. அதனால கைலாஷ் மானசரோவர் போகணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே அதை நீங்க கடைசியில கைலாஷ்நாதரை தரிசிக்க போறீங்கிறது வேற. அதுக்கான உண்டான சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதனால போகணும்னு விருப்பப்படுறவங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சு. இன்னொரு பிரமாதமான சாய்ஸ் ஒன்று இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா ஐ திங்க் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க, இங்க இருந்து நீங்க லக்னோ போகணும். லக்னோலேருந்து நேபாள்கஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. 6 மணி நேரம் காரில் போனால் 6 மணி நேரம் ஆகும். அந்த நேபாள்கஞ்சில் போய் தங்கி நேபாள்கஞ்சிலேருந்து ஒரு ஏரோப்ளேன் கிளம்பி ஒரு 25 சீட்டு இருக்கும் அந்த ஏரோப்ளேனில். அந்த பிளேன் கிளம்பி கைலாஷ் மானசரோவரை அப்படியே ஒரு சைடு வாக்கில் போயிட்டு லெஃப்ட் சைடில் போயிட்டு ரைட் சைடில் வரும். எல்லாருமே அந்த கைலாஷ் மலையும் மானசரோவர் லேக்கையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதுதான் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் போகணும்னு விருப்பப்படுறவங்க, எனக்கு சில பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறவங்கலாம் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது சாதாரண ரூட்ல கைலாஷ் மானசரோவரை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க இங்கேருந்து லக்னோ போய் இறங்கினீங்கன்னா லக்னோல உங்களுக்கு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸ்டேக்கு. ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில கிளம்பி நேர நேபாள்கஞ்ச் போய் நேபாளையும் உங்களை தங்க வைக்கிறாங்க 2 நாள். முதல் நாள் அந்த லோக்கல் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. மறுநாள் காலையில உங்களை பிளேன்ல கூட்டிட்டு போய் கைலாஷ் மானசரோவர் தரிசனம் பண்ணுவாங்க. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ், நிறைய இந்த ரூட்ல போக முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறவங்க எல்லாருமே இப்ப இந்த சாய்ஸை யூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது சிலர் சொல்லுவாங்க, நான் ஸ்பரிசம் பண்ணணும், கைலாஷ் மலையை நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளேன்ல போறதுனால பிரயோஜனம் இல்லை. இது ஒரு நம்ம யாத்ரீகர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய
வரப்பிரசாதம் அது. அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா தரிசனம் கிடைச்சதுன்னு. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. முன்னாடி எல்லாம் பிளேனில் கூட்டு போகிற போது ஃபாக் இருந்ததுனாக்க அந்த கைலாச மலையை பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கைலாச மலையிலேயே ஒரு கவுண்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி கிளைமேட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த லக்னோவில் இருக்கிற டிராவல் ஏஜென்ட். அதை பேஸ் பண்ணி ஒரு 1.5 hour 2 hours கைலாச மலையை லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வந்து நீங்க தரிசனம் பண்ண முடியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அந்த ஃபிளைட்டு நேபாள் எல்லைக்கு உள்ளதான் போயிட்டு வரும். சைனாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க கைலாஷ் மலை மேல பிளேன்லாம் போகவே முடியாது. பிளேனோ ஹெலிகாப்டரோ எதுவுமே போக முடியாது. சமீபத்தில் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் கைலாஷ் மானசரோவர் போயிட்டு வந்தவங்க சொன்னது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ற பேச்சஸ்ல இருக்கிறவங்கள நல்லா ட்ரீட் பண்றாங்க. நல்ல ஒரு ஃபுட் ஆகட்டும், தங்குற இடமாகட்டும் நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் டிராவல் ஏஜென்ட் மூலமாக போகிறவங்களை அவ்வளோ சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன காரணங்கிறது தெரியல. நாங்கள்லாம் போனபோது திபேத்தியர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர்கள். உங்களை வந்து எவ்வளவு உபசரிப்பு பண்ணுமோ அவ்வளோ உபசரிப்பு பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் வழியில் போகிற போது ஏதாவது பிரச்சனையாக்குனா ஈவன் முதுகில் கூட தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ வலிமை வாய்ந்தவர்கள் திபேத்தியர்கள். அவர்களுடைய கைலாஷ் நாதர் மேல அவங்களுக்கு இருக்கிற பக்தி அளவிட முடியாது. 23 நாள் 25 நாள் நீங்க நமஸ்காரம் பண்ணியே பரிக்கிரமா போகணும் அப்படின்னாக்க உங்க உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுலயே கூட பரிக்கிரமா வந்து பிரதர்ஷனமா போறது ஒண்ணு, அப்பிரதர்ஷனமா ஒரு குரூப் போகும். அது சொல்றாங்க, அந்த கைலாஷ் மலையை அப்பிரதர்ஷனமா போறது கூட ஒரு பிலீஃப் இருக்கு அப்படின்றாங்க. அந்த கைலாஷ் மலை மேல யாரும் இது வரைக்கும் ஏறினது இல்லை. ஏதோ ஒரு ரூமர் ஒன்று இருக்கு, ஒரு புத்த துறவி மேல ஏறினாரு, ஏறி திரும்பி வந்தாருன்னு சொல்றாங்க. அது வந்து கதையா இல்ல உண்மையிலேயே நடந்ததான்னு எனக்கு தெரியாது. இந்த கைலாஷ் மலையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்ல விரும்புவது, நம்ம இந்துக்கள்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த 2026 உங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வசதி இருக்கு. பிளேன்ல போய் அந்த கைலாசநாதர் தரிசனம் பண்ணிட்டு மானசரோவர் லேக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நீங்க திரும்பி வரலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். எந்த வயசுக்காரங்களும் போகலாம். அந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் 45,000 50,000 சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் ஒர்த். அந்த மாதிரி நீங்க போயிட்டு வரலாம். இதே போல அமர்நாத் யாத்திரா நடந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப கடுமையான பாதை. அதுவும் 2 பாதை இருக்கு. ஒன்னு பெஹல்காம் வழியா, இன்னொன்னு பால்டால் வழியா. சார்தாம் யாத்திரை எல்லாருக்குமே தெரியும். கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இந்த 4 இடத்துக்கும் போறது அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் அதை பற்றி வரப்போற காணொலிகளில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது வரைக்கும் கைலாஷ் மானசரோவர் இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல போடலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த கேள்வியை எங்கிட்ட கேட்கலாம். ஜெய் போலேநாத், ஹர் ஹர் மகாதேவ், ஓம் நம சிவாய. வணக்கம்.